வணக்கம். நம்ம எல்லாருக்குமே வாழ்க்கையில ஜெயிக்கணும், முன்னேறணும்னு ஒரு ஆசை இருக்கும் இல்லையா? அதுக்காக எத்தனையோ வழிகளை தேடி போறோம். ஆனா, பல ஆயிரம் வருஷங்களுக்கு முன்னாடியே அகத்தியர்னு ஒரு மாபெரும் முனிவர் இதுக்கு ஒரு ரொம்ப எளிமையான ஆனா ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு தீப ரகசியத்தை சொல்லியிருக்காரு. இன்னைக்கு அந்த ரகசியத்தை பத்தி தான் நம்ம தெரிஞ்சுக்க போறோம். சரி, நம்ம இந்த விஷயத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்களே உங்கள கேட்டுக்கோங்க. உங்க வாழ்க்கையில ஒரு நல்ல முன்னேற்றம் வேணும், ஒரு வெற்றி கிடைக்கணும்னு நீங்க தேடிட்டு இருக்கீங்களா? இந்த கேள்விக்கான பதிலா தான் அகத்தியரோட அந்த தீப ரகசியம் அமைய போகுது. பாருங்க, இது ஏதோ சாதாரண வார்த்தைகள் கிடையாது. இது சாட்சாத் அகத்திய மாமுனிவரே கொடுத்த ஒரு வாக்குறுதி. வெற்றிங்கிறது ஏதோ தற்செயலா நடக்கிற விஷயம் இல்ல. அதை அடையறதுக்குன்னு ஒரு புனிதமான ரகசியம் இருக்குன்னு அவர் சொல்றாரு. அப்போ இந்த ரகசியத்தோட ஆழத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு முதல்ல இது எங்கிருந்து வருதுன்னு தெரிஞ்சுக்கணும் இல்லையா? யார் இந்த அகத்தியர்? அவரோட வாக்குறுதியில அப்படி என்ன ஒரு சக்தி இருக்கு? வாங்க பார்க்கலாம். அகத்தியரோட வழிகாட்டுதல்ங்கிறது ரொம்ப அன்பும் கருணையும் நிறைஞ்சது. வாழ்க்கையில உண்மையாவே ஒரு முன்னேற்றம் வேணும்னு மனப்பூர்வமா நினைக்கிறவங்களுக்கு அவர் ஒரு வழியை காட்டுறாரு. சரி, இப்ப நம்ம அந்த ரகசியமான சடங்குக்குள்ள போகலாம். ஆனா அதுக்கு முன்னாடி இதோட அஸ்திவாரம், அதாவது அடிப்படை என்னன்னு முதல்ல புரிஞ்சுக்கணும். பாருங்க, இந்த சடங்கோட அடித்தளமே ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம்தான். அது என்னன்னா, ஒவ்வொரு நாளும் முழு மனசோட ஒரு அர்ப்பணிப்போட தெய்வத்துக்காக விளக்கு ஏத்துறது. இந்த தினசரி பக்தி தான் இதுல முதல் படி. ஓகே, தினமும் விளக்கேத்துறது சரி. ஆனா அந்த சாதாரண தீபத்தை எப்படி ஒரு சக்தி வாய்ந்த வெற்றி தீபமா மாத்துறது? அதோட ரகசியமே அதுல நம்ம சேர்க்க போற சில புனிதமான பொருட்கள்ல தான் இருக்கு. அது என்னென்ன பொருட்கள்னு இப்ப பார்க்கலாம் வாங்க. முதல்ல வர்றது நம்ம எண்ணத்தையும் நம்ம இருக்கிற இடத்தையும் தூய்மைப்படுத்தக்கூடிய சில மசாலா பொருட்கள். அது என்னன்னா, கிராம்பு, ஏலக்காய், பச்சை கற்பூரம், அப்புறம் இனிப்புக்காக கற்கண்டு. இதுல ஒவ்வொன்றுக்குமே ஒரு குறிப்பிட்ட ஆன்மீக சக்தியும் தூய்மையும் இருக்கு. இதுக்கு அடுத்தபடியா செழிப்ப குறிக்கிற மாதிரி 2 தானியங்களோட மாவு, கொஞ்சமா அரிசி மாவு, அப்புறம் கொஞ்சமா கோதுமை மாவு. வாழ்க்கையில உணவுக்கோ மற்ற வளங்களுக்கோ எந்த ஒரு குறையும் இருக்கக்கூடாதுங்கிறத இது உறுதி செய்யுது. ஆனா விஷயம் இதோட முடியல. இந்த கலவையோட சக்திய முழுமையாக்குறதுக்கு இன்னும் 2 முக்கியமான ஸ்பெஷலான பொருட்கள் இருக்கு. அது என்னன்னா, தடைகளை நீக்கக்கூடிய உளுந்து, அப்புறம் தெய்வீக ஆற்றலை ஈர்க்கிற அபார சக்தி கொண்ட பச்சை குன்றின் மணி. இது ரொம்ப முக்கியமான ஒரு பொருள். இங்க ஒரு முக்கியமான விஷயத்த நீ கவனிக்கணும். இந்த பச்சை குன்றின் மணியை தவிர மத்த எல்லா பொருட்களையும் நல்லா பொடியா அரைச்சுக்கணும். ஆனா அந்த குன்றின் மணி மட்டும் அரைக்கப்படக்கூடாது. அது அப்படியே முழுசா அதோட முழு சக்தியோட தீப எண்ணெயில மிதக்கணும். இதுதான் இதுல இருக்கிற சூட்சமம். சரி, இப்போ நமக்கு தேவையான எல்லா பொருட்களும் தயாரா இருக்கு. வாங்க, இந்த சக்தி வாய்ந்த தீபத்தை எப்படி முறைப்படி ஏத்துறதுங்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்கலாம். இதோட செய்முறை ரொம்பவே சுலபந்தான். முதல்ல நம்ம அரைச்சு வச்ச அந்த பொடிய தீப எண்ணெயில நல்லா கலக்கணும். ரெண்டாவதா, முழுசா இருக்கிற அந்த பச்சை குன்றின் மணிகளை அதுல மெதுவா மிதக்க விடணும். கடைசியா, முழுமையான நம்பிக்கையோட உங்க பிரார்த்தனைகளை சொல்லி அந்த தீபத்தை ஏற்றி வழிபடணும். அவ்வளவுதான். இப்போ இந்த சடங்கோட உண்மையான ஆணித்தரமான ரகசியத்துக்கு நம்ம வரோம். இந்த பொருட்கள், செய்முறை இதெல்லாத்தையும் விட ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு விஷயம் இருக்கு. அகத்தியர் என்ன சொல்றாருன்னா, நம்ம இப்ப பார்த்த இந்த புனித பொருட்கள் எல்லாமே வெறும் கருவிகள் மட்டும்தான். உண்மையான சக்தி இந்த பொருட்கள் இல்ல. அப்போ அந்த சக்தி எங்க இருக்கு? அது உங்க இதயத்துல தான் இருக்கு. சத்தியம் நிறைந்த இதயத்தில் இருக்குன்னு சொல்றாரு. உங்க நோக்கம் எவ்வளவு உண்மையா நேர்மையா இருக்கோ அந்த அளவுக்கு இந்த தீபம் சக்தி வாய்ந்ததா மாறும். அகத்தியர் சொன்ன அந்த மூல வார்த்தைகள் இதுதான், உண்மை நிறைந்த மனதால். இந்த ஒரு வரியில தான் இந்த சடங்கோட முழு சக்தியுமே அடங்கியிருக்கு. ஆக நம்ம ஞாபகத்துல வச்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இந்த பொருட்கள்லாம் ஒரு பாத்திரம் மாதிரிதான். உங்களுடைய அந்த உண்மையான இதயம்தான் எல்லாத்தையும் செயல்பட வைக்கிற சக்தி. உங்க மனசோட தூய்மையும் உங்க எண்ணத்தோட உண்மையும் தான் இதுக்கு பலன் கொடுக்கும். இப்போ இந்த மிகப்பெரிய ரகசியம் உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கு. அப்போ கேள்வி இதுதான், உங்க வெற்றிக்காக, உங்க வாழ்க்கை முன்னேற்றத்துக்காக இந்த தீபத்தை நீங்க ஏத்த போறீங்களா? நீங்களே யோசிச்சு பாருங்க. நன்றி.